ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோழி பண்ண கட்டுற எபிசோட் 2. போன எபிசோட் 1ல் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஷெட்டை கொட்டாவை கட்டிக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, மறாவது நாளே ஃபஸ்ட்டு அந்த குச்சி உடச்சிருந்ததா, அப்புறம் புதுசு வாங்கிட்டு வந்தோமா. 2 நாள் சென்று பார்த்தீங்கன்னா, இந்த கழியும் பார்த்தீங்கன்னா உடச்சிக்கிட்டு, அப்புறம் வேறு ஒரு புதுசு வாங்கிட்டு வந்து கொட்டாவை பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொட்டா கட்டுறதை பார்த்துருப்பீங்க. அதாவது எபிசோட் 1ல். எபிசோட் 2ல் பார்த்தீங்கன்னா தொட்டி கட்டுறதை தான் பார்க்க போகிறீங்க. தொட்டி வந்து நார்மலாக இல்லை, சிமெண்ட்டில் கட்டுறோன்றதுனால கம்பி, மண், ஜல்லி இது எல்லாத்தையுமே வாங்கணும். எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் கட்டுவோம். இந்த கம்பி கட் பண்ணுறது தான் பெரிய வேலை. ஏன் நாங்கள் கம்பிலாம் வாங்கி கட்டுறோன்றத அப்படியே போக போக பார்ப்பீங்க. பாண்ட் ரெடி பண்ணலாமா? வாங்க. நாம் கம்பி அந்த மண் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம தொட்டி வந்து எந்த ஷேப்பில் இருக்குன்றத ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணணும். ஏன்னா ஷேப்பு தெரிஞ்சால் தான் நம்ம எவ்வளோ கல் வாங்கணும், எவ்வளோ சிமெண்ட் வாங்கணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பிலாம் எவ்வளோ வாங்கணுன்றது தெரியும். ஸோ மகேஷ் வா, ஃபஸ்ட்டு வந்து அந்த தொட்டியை வந்து ஷேப்பு ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணுவோம். ஆமாம்ல, அது ஷேப் வந்து பாக்ஸு சைஸ்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து 8 இருக்குல்ல, 8 அது மாதிரி வரணும். 8 மாதிரினா இப்போ எப்படி போகிறது மகேஷ்? இங்கே வந்து தொட்டி வந்துடும். இங்கே வந்து அந்த ஃபால்ஸ் வரும். இங்கே தான் நம்ம வந்து ஃபில்ட்ரு வைக்க போகிறோம். ஸோ அதனால் இங்கே ஃபால்ஸ் வரணும். இது வந்து இப்படி ரவுண்டாலாம் பாக்ஸ் மாதிரிலாம் இருக்க வேணாம். கொஞ்சம் அழகாக ஷேப் வந்து இப்படி வந்து இப்படி போகிற மாதிரி இருக்கணும். இப்படி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ரஃபாக டயக்ராம் போடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டயக்ராம் போகிறது கூட இங்கே சாப்பீஸ் இல்லையே. இருக்கு அடுப்பு. கைஸ், எங்களுக்கு உணவு இல்லாத போது நிறைய டைம் இந்த அடுப்பு தான் எங்களுக்கு உணவு செஞ்சு கொடுக்கும். பிடிச்சிட்டு வர நிறைய மீனை நாங்கள் வளர்க்குறோம். ஆனால் சில மீனை வந்து வறுத்துடுவோம். நம்ம எல்லாத்தையும் வறுத்துடுவோம். பரவாயில்ல கைஸ், சாப்பீஸ் இல்லை. டயக்ராம் போடுறதுக்கு வந்து சாப்பீஸ் வாங்கிட்டு வரணும்னு நினச்சேன். கஷ்டில் இதையே வந்து சாப்பீஸாக யூஸ் பண்ண போகிறோம். இந்த அடுப்பு கறி தாப்பா. இதுதான் 8. நம்ம இந்த 8ல் தான் நம்ம ஒரு ஷேப் உருவாக்கணும். ஆமாம், அதாவது ஒரு பக்கம் பெருசாக ஒரு பக்கம் சின்னதாக. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இவ்வளோ தான் வளைய வேணாம். லைட்டாக இப்படி வளைஞ்ச அப்புறம் ஒரு நிமிஷம் போட்டேன். அதே மாதிரி அந்த பக்கமும் வந்தால் போதும், அவ்வளோதான். இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ஷேப் வரணும். ஆனால் காட்டினா வரையிறேன். எனக்கு வந்து எப்படின்னா இப்படி வந்து இப்படி போய் இப்படி ஏதாச்சும் எனக்கு வித்தியாசமாக வேணும். 8 மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் வரப்போகுது. இந்த இடத்துலலாம் வீடியோவில் நான் உட்கார்ற மாதிரி இருக்கணும். இப்படிலாம் மீன் போயிட்டு வரும், இதெல்லாம் செடி ஒரு மாதிரி டைனோசர் மாதிரி இதை போகிறேன். அது டைனோசரே ஏதோ ஒன்று. அது வீடியோவில் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். எப்படியா? ஆட பாவி, வாய் வரையும். என்னடா இது, சின்ன வயசில் நான் ஒரு பொம்மை படம் பார்ப்போம், அது மாதிரி இது ஈட்டி மாதிரி இருக்குதுடா டே. என் தொட்டியில் ஏன்டா டே, என்னடா இப்படி பார்த்தா நாய் மாதிரி இருக்குது. தொட்டிக்கு ஷேப்பு கொடுக்க சொன்னா ஏன்டா டே நாயை வரைஞ்சி வச்சுன்னு இருக்கிறாங்க. ஏதோ கில்லி படத்தில் சொல்லுவாங்களே, பா ஓவிய திறமையை அப்போ காட்டு. எனக்கு வந்து ஷேப் அதான் 8ன்னா 8 ஷேப்பில் இல்லை, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷேப் வரணும். 10 4 இப்படியே. இதை தாண்டா நானும் சொன்னேன். இதை நான் பண்ணதுக்கு நீ என்ன பண்ண? இதே தான் நானும் பண்ணேன். அதுக்கு ஒரு 2 கண்ணு வரைஞ்சி ஒரு நாய்க்குட்டி ஆகிட்டேன். மெஷர்மெண்ட்டா இதை வந்து இன்னும் கொஞ்சம் இப்படி போடணும். அப்போ நம்ம செவுறு கல் வச்சு கட்டுறதுனால ஈஸியாக இருக்கும். ரொம்ப வளைக்க முடியாது, அதனால் கொஞ்சமாக வளைக்கணும். போதுமா? ஓகே. இப்போ வந்து இதான் என்னால் வரைகிறேன். ஓகே. அப்போ இதை வந்து அப்படியே அங்கே வரைஞ்சிரு. இந்த ஷேப்பில் தான் நம்ம வந்து ஸ்லாப் ரெடி பண்ண போகிறோம். அது நம்மளால முடியுமா? முடியாதது எதுவுமே இல்லை. முடிச்சு காட்டணுமா? இல்லைங்க, டெஸ்டிங் டே செம்ம காசு ஆகும்டா. உடச்சிக்கிச்சுன்னா அவ்வளோதான். தெரியல உனக்கு? முன்னொரு காலத்தில் நான் ஒரு கலை சிற்பியாக இருந்தேன். சிற்பியாக இருந்து ஒரு கோயில் கட்டினேன், கும்பேஷகம் பண்ணேன். அதெல்லாம் நான் கேட்கல, அதெல்லாம் சின்னது. நானும் தான் கோயில் கட்டினேன், கும்பேஷம் பண்ணேன். இப்போ இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஸ்லாப்பை நம்ம ரெடி பண்ண முடியுமா? அது உடையக்கூடாது. முடியும், பண்ணுறோம் வாங்க. இதான ஷேப்பு? ஆமாம், அதான் ஷேப்பு. ஓகே, நம்பலாமா? நம்பிக்கை நாணயம். நம்பிக்கை தான் வாழ்க்கை தான் நம்பிக்கை எல்லாம். கைஸ், ஃபஸ்ட்டு டேப் வச்சு நம்ம அளந்துப்போம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக வரும். அப்போ தான் நம்ம எவ்வளோ கம்பி வாங்கணும், எவ்வளோ சிமெண்ட் வாங்கணுன்றதுலாம் நம்மளுக்கு தெரியும். என்ன கேட்டேன்? டீயா? நீ தொட்டியை கட்டி முடிவனுக்கு வந்து ட்ரீட் வைக்கிறேன். எத்தனை அடியில் வேணும் தொட்டி? எனக்கு 6 அடி கிட்ட வேணும். என்ன 6? இன்னும் கொஞ்சம் எடுத்துல. எத்தனை அடி? இப்போ இங்கே தான் வந்து ஃபவுண்டைன் வேணுமா? ஆமாம், அங்கே தான் வந்து ஃபால்ஸ் வரும். ஃபில்ட்ரு உள்ளே வந்துடும். அது உள்ளே ஃபில்ட்ரு வருமா? ஆமாம். ஓகே, ஃபில்ட்ரு அப்படியே அங்கே இப்போ வந்து இதுதான் சென்ட்ரு. இப்போ நம்ம இந்த கோடு தான் சென்ட்ரு. ஆமாம். 6 அடியா? எத்தனை அடி வருது? 6 அடி இங்கே வருது. அப்போ 6. ஓகே.
6 அடி. இன்னும் அங்கே ஒரு மார்க் பண்ணுங்க. பண்ணிட்டேன். அகலம் கம்மியாக தான்டா வேணும். 3 தெரில, வச்சு பாரு. 5 போடலாம். ஃபஸ்ட்டு வரையும் அதுக்கப்புறம் சைஸ் மாற்றிக்கலாம். ஓகே ஃபஸ்ட்டு வரேன். ரஃப் அதே தான். கை நடுங்குதா? எல்லாமே நடுங்க. இந்த இடத்துலலாம் பெண்டாகி வரும், அதை கொஞ்சம் பார்த்து. இந்த ஷேப்பில் தான் தொட்டி வரும். அந்த இடத்துல லைட்டாக போடும். அதே தான். அப்படியே அழகாக ஒரு கர்வு அப்படியே வலை. அது சூப்பர். இதுக்கும் அப்படி இதுக்கும் நம்ம கரெக்டாக தான் இருக்குது. இதே மட்டும் தான் இருக்குது, ஆனால் அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பரவாயில்ல. இல்லை அப்போ கம்மியாக இருந்தால் தான் மீன் போயிட்டு வரும். ஆமாம், வந்து அந்த இடத்துலலாம் உட்காந்துக்கலாம். அங்கெல்லாம் ஃபுல்லாக செடி வச்சிடலாம். ஓகே டன். இப்போ வந்து அதே மாதிரி வெளியில் ஒரு கோடு போட்டுரு. வெளியே எவ்வளோ தரும்? எத்தனை இன்ச்சு வருது? 3 இன்ச்சு. பூசு வலைலாம் பண்ணோன்னா 4 வந்துருமா? 4 இன்ச்சு வரும். நம்ம 4 இன்ச்சு வெளியே இருக்கணும். இதுலேருந்து ஒரு 4 இன்ச்சு வெளியில். அப்போனா இந்த இடத்துல கல் வந்துடும். இதுதான் பார்த்தீங்கன்னா தொட்டி உள்ள. இது ஃபுல்லாக மீன் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ரு இந்த கல் வரது எல்லாமே. அதுக்கேற்ற மாதிரி அழகாக ஒன்று இது பண்ணுறோம். இந்த தொட்டியை வந்து நம்ம ஒரு 4 நாளில் கட்டிட முடியுமா? ஃபஸ்ட்டு இந்த இது ஸ்லாப் வந்து காயத்துக்கு எத்தனை நாள் ஆகும்? ஒரு 4 நாள் ஆகும். அதான் ஸ்லாப் காயத்துக்கே 4 நாள் ஆகுமா? ஸ்லாப்லாம் எவ்வளோ நாள் காயுதோ அவ்வளோ தான் நல்லது. ஸ்லாப் காஞ்சி நம்ம தொட்டி கட்டி அப்போ தான் அதில் மீன் வர்றது. ஒரு வாரம் ஆகும்ல. மழை வேறு வந்து டெய்லியும். மழை வேறு வர மாதிரி இருக்குது அப்பப்போ. ஆனால் வெயில் அடிக்குது நல்லா. இப்போ நைட்லாம் லைட்டாக தூத்த போட்டிருக்குது. மழை வந்துச்சுன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நாளைக்கு மழைன்னு சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன மாதிரி காய்ஸ் மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா மழை வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. லைட்டாக பெஞ்சா விஷயம் இல்லை. ஏன் கை நடுங்குது? நல்லா சாப்பிட்லையா? சரி விடுங்க, மறுபடியும் நினைக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த தொட்டியோட ஷேப்பு. இது வந்து பெருசாக தான் இருக்குது. உங்களுக்கு பார்க்கறதுக்கு சின்னதாக தெரியும். கட்டிட்ட உடனே இது செம பெருசாக இருக்கும். இதுக்கு வந்து எவ்வளோ மண் ஜல்லி கம்பி ஆகும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ கடையில் போய் நம்ம ஃபஸ்ட்டு ஜல்லி அதுக்கு தேவையான கல் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். இல்லை சரி, அப்படியே வாங்க வீடியோ எடுத்துகிட்டு எல்லாத்தையும் வீடியோவில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கம்பி தான் வாங்க போகிறோம். இது ஒரு ரோ பார்த்தீங்கன்னா வந்து 40 அடின்னாங்க. ஸோ அந்த 40 அடியுமே நம்மளுக்கு தேவைப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒழுங்கான கொளுர் இல்லை. நம்ம கொளுர்லாம் பார்த்தீங்கன்னா உடச்சிக்கிச்சு. இதே சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 குளிர் தேவை. நம்ம ஏன் கம்பி வாங்குறோம்னா ஸ்லாப் நம்ம வைக்க போகிறோம். அந்த ஸ்லாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் ஃபிக்ஸ் இது யூஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா தண்ணி லீக் ஆகாது அப்படி இப்படின்னு நிறையா சொன்னாங்க. யூஸ் பண்ணால் நல்லதான்னு கேட்டால் நல்லதுன்னாங்க. தொட்டிக்கு பெயிண்ட் இப்பயே வாங்கணுன்றான். நான் தான் இல்லை ஃபஸ்ட்டு தொட்டியை கட்டுவோம் அப்புறமேட்டு பெயிண்ட் வாங்குவோம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படி வாங்கினா கூட இந்த ப்ளூ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குவோம். ஏன்னா இந்த 2 கலர் வந்து காம்பினேஷன் அடித்தா தொட்டி பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 50 கல் ஆர்டர் கொடுத்துருக்கோம். இதில் ஏதாச்சும் சின்ன யானை இல்லைன்னா ஆட்டோவில் வச்சு இந்த கல் எடுத்துகிட்டு போகிறீங்களான்னாங்க. நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்கூட்டியே போதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூட்டிலே ஒரு 4 ரவுண்ட் அடிக்க வேண்டியது தான் கிடைக்கும் வீட்டுக்குமான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்த கல்லை நம்ம மெத்தைக்கு ஏற்றணும். அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா நம்ம பாய்ஸ் தான். ஒருத்தவங்கலாம் ஒரு படியில் நின்றுக்கிட்டு எல்லாத்தையுமே அப்படியே உடனே பார்த்தீங்கன்னா மேலே ஏற்றிட வேண்டியது தான். அந்த கம்பியும் பார்த்தீங்கன்னா நம்ம உள் வழி எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம பசங்கிட்ட கொடுத்துட்டோம். அது வெயிட்டே கிடையாது. அதனால் நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக தூக்கிட்டானுங்க. நம்மளுக்கு ஒரு 2 சிமெண்ட் மூட்டை தேவைன்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒன்று தான் வாங்கியிருக்கோம். இது என்ன இழுக்கவே முடியல. அம்மா வெயிட் 50 கிலோ இழுக்கவே முடியல. ஒரு வழியாக அப்படியே இறக்கிட்டாச்சுராப்பா பாவம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்பியை கட் பண்ணணும். கம்பி கட் பண்ணுறதுக்கு மிஷின் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. நாங்கள் கையாலேயே கம்பியை கட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா கம்பி ஒன்று நாங்கள் அடிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து 2 கம்பி தான் கட் பண்ணியிருக்கோம். மிஷின் வாங்கலான்னு சொன்னேன், கையாலே கட் பண்ணிக்கலான்ட்டான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஆஷா பிளேடில் தான் ஒன்று எடுத்துகிட்டு இருக்கோம். பார்ப்போம் இது இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதோ. மிஷின் பார்த்தீங்கன்னா வாடகை அது ஒரு 200-300 இருக்கும். ஸோ கையாலே ஈஸியாக ஒரு 5 ரூபா ஆஷா பிளேடில் அறுத்துலான்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இந்த கம்பி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டு. ஏன்னா அந்த பக்கம் வந்து இப்படி போகுதில்ல கம்பி. நம்ம வந்து ஒன்று தான் வாங்கணும். ஒரு ரோ அதாவது 40 ஃபீட் இருக்குமா. போகிற போக்க பார்த்தா கம்பி பத்துற மாதிரி தெரியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கம்பி வாங்கணும் போல். எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த மே மாதத்தில் எங்கேருந்து இந்த மழை வந்துச்சுன்னே தெரியல. செம்ம காற்று செம்ம மழை. சரி நின்னுடுன்னு பார்த்தா கஷ்டம் நிற்கவே இல்லை. காற்று அதிகமாக அடிக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு வீட்டுக்குள்ளே போயிட்டோம். செம்ம மழை. இப்படி ஒரு மழை மழைன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி ஒரு மழை பெய்யுது. இது மாதிரி ஒரு மழை அடிச்சதே இல்லை. வீட்டை விட்டே பார்த்தீங்கன்னா வெளியே போக முடியல. அவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருக்கு. வெளியிலே போக முடியல. முருங்கை மரம்லாம் ஊந்துருச்சு.
மழை பார்த்தீங்கன்னா விட்டுடுச்சு. ஆனால் ஒரு சோகமான ஒரு சம்பவம் நீங்கள் இப்போ உங்ககிட்ட நான் ஒன்று காட்ட போகிறேன். பார்த்தீங்களா கொட்டாவின் நிலைமையை? இதில் எங்கேருந்து கோழி பண்ணை கட்டுறது? போன வீடியோவில் தான் கொட்டா கட்டி வீடியோ என்னடா இது ஃபுல்லாக காலி. வாங்கின தார்ப்பா வந்து ஃபுல்லாக கிழிச்சிக்கிச்சு. தார்ப்பா டோட்டலாக காலி. புதுசு வாங்கினோம். பச்சை ஸ்க்ரீனும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கிழிச்சிக்கிச்சு. கழி எல்லாமே உடச்சிக்கிச்சு. பேய் மழைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இப்போ தான் பார்த்தேன். இதுக்கே இது மே மாதம்னா எங்களால் நம்பவே முடியல. மழை காலத்தில் இப்படி ஒரு மழை பெஞ்சது கிடையாது. அவ்வளோ மழை. மரம்லாம் பார்த்தீங்கன்னா உடச்சிக்கிச்சு. நான் என்ன பண்ணுறது காய்ஸ்? ஃபிஷ்ஷுக்கெலாம் எதுவும் ஆகலை. அந்த ஃபிஷ்ஷுக்கெலாம் வந்து எதுவுமே ஆகலை. சே, இங்கே பாருங்க. இதுக்கே நடுவில் தண்ணி போகிற மாதிரி நிறையா பண்ணி வச்சுருந்தோம். அப்பயும் பார்த்தீங்கன்னா பொழந்துக்குன்னு கிடக்குது. சிரிப்போட இது மாதிரி நடக்கிறது புதுசு இல்லை. ஏன்னா நம்ம அது எதனால் நான் சிரிக்கிறேன்னா, ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒரு நல்லது நடந்தால் தான் அது வந்து அதிசயம். இது மாதிரி நடக்கிறது வந்து நம்மளுக்கு எப்பயுமே நடக்குதுன்றதுனால பழகிடுச்சு. எவ்வளோ விஷயத்த பார்த்துட்டோம். ஸோ அதனால் சிரிப்பு தான் வருது. நாங்கள் ஒன்று பிளான் போட்டால் அது ஒன்று நடக்குது. நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த கொட்டாவை ரெடி பண்ணிவிட்டு மழை ஃபஸ்ட்டு விடட்டும். அந்த கழியே பார்த்தீங்கன்னா வளைச்சிக்கிச்சு. அந்த கழி பார்த்தீங்கன்னா உடச்சிக்கிச்சு. மண்ணெலாம் பார்த்தீங்கன்னா சலிச்சு வச்சுருந்தோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதாவது ஸ்லாபு போட்டுனா ஹைட் ஏற்றி டக்கு டக்குன்னு கட்டிடலான்னு பார்த்தோம். கஷ்டில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் ஆகிடுச்சு. கட் பண்ண வச்ச கம்பி பாருங்கள். கையாலே கட் பண்ணி வந்தோம் எல்லாத்தையுமே, மிஷினே இல்லாமல். என்ன பண்ணுறதுனே தெரியலையே. இது பார்த்தீங்கன்னா மழை காலமும் இல்லை. நாங்கள் வெயிலுக்காக தான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தார்ப்பா போட்டோம். ஏன்னா மழையெல்லாம் இது தாங்காதுன்னு தெரியும். மழை பெஞ்சாலும் இந்த டைமில் லைட்டாக தான் பெய்யும். இந்த அளவுக்கு பெய்யும்னு நினச்சா அந்தளவுக்கு தான் பெஞ்சிருக்கு. என்ன பண்ணுறது? அதை விட நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா எப்போ கட்டுவீங்க கோழி பண்ணை, எப்போ கட்டுவீங்கன்னுட்டு இருந்தீங்க. சரி உங்களுக்காகயாச்சும் கட்டலாமேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு சம்பவம் ஆகிட்டே இருக்குது. இயற்கைக்கே பிடிக்கல நம்ம பண்ணுறது. இவ்வளோ கலவரத்துலேயும் நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்க கப்பீஸுக்கும் எதுவும் ஆகலை, இதில் இருக்கிற கப்பீஸுக்கும் எதுவும் ஆகலை. எல்லாம் நான் ஜாலியாக இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் எடுத்து கட்டிடலாம். கீஞ்ச தரப்பாக கூட அப்படி வச்சு மேனேஜ் பண்ணிட்டு மறுபடியும் மழை பெஞ்சிச்சுன்னா இதே மாதிரி தான் ஆகும். அப்போ வந்து ஃபிஷ்ஷெலாம் வேறு இருக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம் அதான் தெரியல. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்ப ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் வீடியோ. ஏன்னா எல்லாம் நல்லா போய்ட்டு இருந்தது. கடைசியில் இந்த ஒரு 5 நாள் மழை, அதுவும் இன்றைக்கி பெஞ்ச மழைலாம். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இந்த கொட்டாவை எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். இல்லைன்னா நான் ஷெட்டு போட முடிஞ்சிட்டா ஷெட்டும் போட்டுறேன். எல்லாம் காசு இல்லாத பிரச்சனை தான். நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண வேணாம் தான் நினச்சேன். ஆனால் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மற்ற வீடியோலையும் போய் கோழி பாண்டு வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே நான் அப்லோட் பண்ணேன். இந்த வீடியோவே போட்டேன். நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து கொட்டாவை எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு வரேன். கொட்டாவை எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக கோழி பாண்டு கட்டலாம். இந்த வீடியோ கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த கோழி பாண்டு வீடியோ வந்து இதோட நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுருப்போம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிக்கலாம். ஒரு மழை வந்து மொத்தமும் காலி பண்ணிடுச்சு. ஸோ ஃபீல் பண்ணாதீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.